இரவு சாப்பாடு என்றால் அது என்னன்னா மத்தியான சாப்பாடோட மீதி. அப்படிதான் எல்லார் வீட்லையும் இருக்கும். இன்னைக்கு ஆனால் அப்படி இல்லை. இன்னைக்கு நகர்ப்புறத்தில் சென்னை மாதிரியான இடத்துல இரவு சாப்பாடுக்கு எனவே ஒரு மிகப்பெரிய வணிகம் சுற்றி கொண்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. நைட்டில் சாப்பாடு வேணும் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணியிருக்க, மத்தியானம் வச்சாதானா, அப்போ நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். அப்படி ஒரு அலைபேசியை எடுத்து அடுத்த 20 நிமிஷத்தில் தனக்கு வேண்டிய ஒரு உணவை வரவழைத்து கொள்ளக்கூடிய ஒரு உலகமாக இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. எனக்கு தெரியும் இங்கேயும் அது மாதிரியான வளர்ச்சியை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருப்போம். ஸ்விக்கி, சொமேட்டோ இப்படியான நிறுவனங்கள் ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் வந்தப்போ அவர்களை பற்றி ஒரு ஹிண்டுவில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்துச்சு. ஹிண்டுவா எக்கனாமிக் டைம்ஸான்னு தெரியல. அதில் ஒரு ஆர்டிக்கல், ஒரு சீன நிறுவனம் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அதில் முதலீடு செய்வதாக எழுதியிருந்தாங்க. நான் நினைச்சேன், ராத்திரி சாப்பாடை கொண்டு வீட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு 600 கோடி ரூபா கொடுக்குறாங்களா, என்னடா அவங்க பண்ணிட போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிற விதம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இரவில் அவர்கள் உணவு கொடுக்கிறது. இரவு மட்டும் இல்லை, பகல்ல, காலையில, இளங்காலையில, பின்னிரவுல, எந்த நேரத்தின் வேணாலும் உணவை கொடுக்கக்கூடிய அளவில் வளர்ந்திருக்க விதத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிக கண்ணிகள் அவ்வளவு பயமுறுத்தலாக எனக்கு தோன்றுகிறது. சரி, ராத்திரியில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ஆர்டர் பண்ணும்போது பார்த்து இது எனக்கு, என் உடம்புக்கு, எனக்கு சுகருக்கு என்னது, எனக்கு ரத்த கொதிப்புக்கு என்ன இருக்கு, இல்லை நான் எடை கூட இருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி உணவை ஆர்டர் பண்ணுறாங்க. அவர்கள் ஆர்டர் பண்ணுறதெல்லாம் விருந்து உணவுகள். இரவு நம்ம ஒரு காலத்தில் நம்ம சாப்பிட்டது மத்தியானத்தினுடைய மீதியாக இருந்த காலம் மாறி எனக்கு பிடித்த விருந்து உணவை நான் எனக்கு கையில் பரிமாறக்கூடிய அளவில் அடுத்த கணத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அது மாதிரியான நிறுவனங்கள் உருவாக்கிட்டாங்க. அவன் ஆர்டர் பண்ணதெல்லாம் ஸ்பகட்டி போடவா, பாஸ்தா வாங்கவா, கிராவியோலா பாஸ்தா வாங்கவா, இல்லை நூடுல் வாங்கவா, இல்லைன்னா எனக்கு பிடித்த மிட் நைட் பிரியாணியை நான் வாங்கி சாப்பிடவா, எந்த நேரத்திலும் இதை வாங்கி சாப்பிடவா என்கிற ஒரு நேரத்தை நோக்கி தான் நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சிக்கல் எப்படி உருவாகிறது என்றால், முன்பெல்லாம் வயோதிகத்தில் மட்டுமே வரக்கூடிய நோய்கள் என்று பார்த்திருந்த அத்தனை தொற்றா வாழ்வியல் நோய்களும் இன்றைக்கு இளைஞர்களுக்கும் 25 45 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் பாங்க, அவர்களால் தான் சமூகத்தில் மாற்றம் கிடைக்கும், அவர்களால் தான் வீட்டில் ஏற்றம் கிடைக்கும், அந்த வயதினரால் தான் ஒரு பெருமாற்றங்களை எல்லா இடத்திலும் கொண்டு வர முடியும். அது தொழில் முறைகள்லையோ இல்லை சமூகத்தின் மாற்றங்களோ எல்லாமே அந்த வயதினரால் தான் மிகப்பெரிய அளவில் கொடுக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வயோதினர்கள் அவ்வளவு பேருக்கும் இன்னைக்கு இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்களின் சவால்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கு. 25 வயசுல சக்கரை வியாதி, 30 வயதுல இரத்த கொதிப்பு, 40களை தொடும்போது பார்க்கக்கூடிய சோதனைகளில் புற்று இருக்குமோ என்கிற ஒரு பயம், இப்படியான மக்களினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. நான் திட்டக்குழுவில் இருக்கிறதுனால நிறைய எண்களை பார்த்து கொண்டே இருப்போம். இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளவு கூடுது, புற்றுநோய்கள் கூடிக்கிட்டே இருக்கு, எங்க பார்த்தாலும் அதை பத்தி பேசுறாங்களே, நான் இந்த எண்கள் கூடிக்கொண்டே இருக்கிறதே, உண்மையிலேயே நோய் கூடுதா, ஏர்லி டயக்னோசிஸ்னால அந்த நம்பர் கூடுதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவர்கள்ட்ட பல பேரிடம் கேட்ட போதும் கிடைக்கிற செய்தி என்னன்னா, நோய் கணிப்பு முன்னாடி வந்திருக்கிறதுனால மட்டும் எண்கள் அதிகமாக தெரியல, நோயே கூடியிருக்கிறது, இளம் வயதில் வரக்கூடிய நோய் கூடியிருக்கிறது, இளம் வயதில் வரக்கூடிய புற்றுநோய் கூடியிருக்கிறது. பெரும்பாலான இடங்கள்ல முன்பெல்லாம் இதெல்லாம் இந்தியாவில் அதிகம் வராது. நம்முடைய உணவு கலாச்சாரத்தில் நாமெல்லாம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம்டா, நம்மலாம் தால் கடுக்கா சாப்பிட்றோம்டா, அதெல்லாம் மஞ்சத்தூள் ரெகுலராக சேர்க்குறோம், ரெகுலராக நம்ம சாப்பிட்ற உணவுகளில் பல்வேறு மணமூட்டிகள் இருக்கு, அதனால நமக்கு இயல்பிலேயே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு பெருமிதம் பேசி கொண்டிருந்த காலம் உண்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் உள்பட. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் சொல்லுவாங்க. ப்ராஸ்டேட் கிளாண்டுங்கிறது ஆண்களுக்கு மட்டும் பிளாடர், அதாவது சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாதாங்குட்டை அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட். உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிப்பதற்காக பயன்படுகிற ஒரு உறுப்பு அது. அந்த ப்ராஸ்டேட் தான் அந்த எஜாக்குலேஷனை செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ள கிளாண்ட். முதுமையில எல்லாருக்கும் அது சற்று பெரிதாகும். அதை ஒரு சின்ன லெவல்ல கொஞ்சம் பெருசானா ஒருவேளை ராத்திரி ஒரு தடவை 2 தடவை யூரின் போற தன்மை வரும். அதை பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபிமாங்க. அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை, எந்த சிக்கலும் வராது. ஆனால் இன்றைக்கு இந்த பினைன் ப்ராஸ்டேட் ஒரு கேன்சர் ப்ராஸ்டேட்டா வரக்கூடிய மாற்றம் கொஞ்சம் அதிகமாக இங்கே நிகழ துவங்கி இருக்கிறது. நான் இங்கே சித்த மருத்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் அதெல்லாம் வெஸ்டர்ன் வேர்ல்டில்
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேற்கத்தியர்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் வரும், இங்கெல்லாம் அப்படிலாம் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப 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 கம்மி சார் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருந்தது வந்து வாயில புகை பிடிக்கிறதுனாலையும் பாக்கு போடுறதுனாலையும் வரக்கூடிய வாய்ப்புற்று தான் நிறைய இருந்துச்சு. இன்றைக்கு ஆண்களுக்கு அதிகம் வரக்கூடிய புற்றுநோய்களில் ஒன்று, முதலாவது உணவு குழலினுடைய முடிவும் இரைப்பை சந்திக்கக்கூடிய அந்த லோயர் ஈசோஃபேகஸ் வாங்க, லோயர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகஸும் இரைப்பையும் சந்திக்கக்கூடிய இடத்தில் வரக்கூடிய புற்று ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் அதிகம் இருக்கிறது. மது அருந்தாத புகை பிடிக்காத ஆண்களிலும் 50களில் நிறைய பேருக்கு இந்த புற்றுநோய் கூடுகிறது. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் ரொம்ப அதிகமாக முன்னாடி இருந்தது கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் வரக்கூடிய சர்விக்ஸ் கேன்சர். ஆனால் இன்றைக்கு அதை முந்தி அடித்து விட்டு மார்பக புற்றுநோய் மிக அதிக அளவில் வரக்கூடிய தன்மை இருக்கிறது. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில், ஒரு பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் 27% மார்பக புற்றுநோய். முன்னாடி மார்பக புற்றுநோய் அப்படின்னா அது வந்து திருமணம் ஆகாமல், குழந்தை பேருக்கான வாய்ப்பு இல்லாமல், குழந்தை பெற்றுக்கொள்ளாத, பாலூட்டாத மகளிரினுடைய முதுமையில் மட்டும்தான் மார்பக புற்றுநோய் வரும் என்று படித்தோம். நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு படிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த புற்றுநோயினுடைய புள்ளிவிவரங்களை கொடுக்கக்கூடிய நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி அதை எடுத்து பார்த்தோம்னா பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிரில் நிறைய பேருக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்திருக்கிறது. ஏன் இப்படிலாம் மாறிட்டே இருக்கு? குடல்ல புற்றுநோய் வருதுங்கிறீங்க, ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து புற்றுநோய் வருது, பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்து முன்ன விட கூடியிருக்கு. இந்த மார்பக புற்றுநோயை ஆராய்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மார்பக புற்றுநோய்க்கான ஒரு மருத்துவர்களின் கூட்டத்தில் ஒரு முறை அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இதை பற்றியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு மூத்த புற்றுநோய் மருத்துவர் அவர் சொல்றாரு, சார் நீங்கள் எல்லாம் ஒன்லி பிரஸ்ட் கேன்சரை பார்க்குறீங்க, சத்தம் இல்லாமல் இங்கே கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு பெண்களுக்கான புற்றுநோய்ங்கிறது சினைப்பையில் வரக்கூடிய ஒவேரியன் கேன்சர் கூடுது. அதை தடுக்கிறதுக்கு அதை உடனடியே முதலே கண்டுபிடிச்சு சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகளை பாருங்கள் என்று அவர் ஒரு புள்ளிவரத்தை எடுத்து காட்டுறார். அச்சமாக இருக்கிறது நண்பர்களே, உண்மையிலேயே அச்சமாக இருக்கிறது. ஒரு 50-55 வயதுக்கு மேலே போய் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யணும்னா அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ள படபடப்பாகுது. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது நம்பர் மாறி இருக்கு, ஏதாவது சொல்லிடுவாங்களா, ஏதாவது நோய் இருக்குமா அப்படிங்கிற ஒரு காலத்திற்குள் மெல்ல 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 நுழைந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லா துறையிலும் நாம் கோலோச்சு கொண்டிருக்கிறோம். எல்லா துறையினுடைய விற்பனர்களும் நம் தமிழர்களாக, இந்தியர்களாக எல்லா இடங்களிலிருந்து வராங்கிறதுலாம் அவ்வளவு நிறைவு இருக்கிறது. ஆனால் ஆரோக்கியமாக நம் மனிதர்கள் இருக்கிறோமா, நம் மக்கள் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்களில் பற்றாக்குறையோடு இருக்கிறோம். ஒரு காலத்தில் நமக்கு வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்று நோய்கள் வந்து நம்முடைய அடிப்படை நம்ம ஆரோக்கியம் குறைவாக இருந்ததுக்கு நமக்கு வந்து ஊட்டச்சத்து குறைவாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்மில் பல பேருக்கு வந்து அந்த ஊட்ட உணவுகள் சிறு வயதிலிருந்தே கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவசியமான தேவையான மருத்துவ குணமுடைய ஊட்ட உணவுகள் கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை. வெறும் எடையை கூட்டக்கூடிய, இல்லை என்றால் வெறுமன வந்து பசியை ஆற்றி வாய்க்கு ருசி கொடுக்கக்கூடிய உணவு தான் பெரும் சந்தையை பிடித்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது.